ஆனா இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் உடைக்க வேண்டிய நேரம். 8 மணிக்கு நார்மலா பேசக்கூடிய நீ 11 மணிக்கு எப்படி உனக்கு வலிப்பு வரும், மன உடைச்சல் வரும், எப்படி வலிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும்? நீ ஒரு சமூகத்துக்கு கேடான ஒரு முண்டடி. நீ அந்த வீடியோ எப்ப பதிவிட்டது கூட தெரியாம நீ என்ன உட்காந்து கரெக்ட் பண்ணிக்கிற? நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? நீ ஒரு மனுஷன் வந்து வலிப்பு வந்திருக்கான்னு சொல்லிட்டு வாயில் நுரத்தல் இருக்கு. வீடியோ எப்ப பதிவு போட்டான்னு கூட நேரம் பார்க்க தெரியாத மூதேவி நீ வந்து பேசுற. அன்னைக்கு சூழல் விஷயத்துல இப்படிதான் உதயண்ணா தான் இது காரணம் சொல்லியே இல்ல போட்டோ வச்சு பேசுற புறம்போக்கு நீ என்ன வீணா போன விந்து. நீ எல்லாம் மயிரை கூட புடுங்க முடியாதீங்களா? யாரு நீ தப்பா நியூஸ் பரப்பிட்டு இருக்க? ஒரு மனுஷன் அங்க வலிப்புல துடிச்சிட்டு இருக்கான். வாயில அசிங்கசியமா அவர் தெரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் கேடான ஒரு ஆள் இந்த சமூகத்துக்கு. உன்னெல்லாம் யாரு இங்க பேச விட்டது? இந்த மாதிரி ஆளுங்க டிவி கையில இருந்தாதான் அந்த லட்சணம் வந்து தெரியும். புறம்போக்கு மூஞ்சத்தையும் பத்தியா அதுக்கு இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அவதூறு பண்ற உன்ன மாதிரி ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். பூல அறுத்துருவேன்னு சொல்றான். ஏன்னா ஆம்பளை நினைப்பா? அறுத்துட்டா நீங்களே ஆம்பளையா? என்னடி பேச்சு அது? தொடப்ப கட்ட. இப்போ இந்த வீடியோவை ஆர்ஜே சரண் ஜெயராமன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் உதய் அண்ணாவோட தம்பி அப்படின்னு சொல்லி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு நபர் ஃபேமஸ் ஆயிருந்தாரு. நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு டிவிக்கே சப்போர்ட்டர் அடிச்சிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த விஜய் குட்டிமா, நடிங்க, இன்னும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கிட்டு வந்து நடிங்க. 8 மணிக்கு வீடியோ போடும்போது தனியாக போடுறீங்க, 11 மணிக்கு வீடியோ போடும்போது வலிப்பு வந்துருச்சு, மனவேதனையாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை கிழித்து எடுத்து விஜய் குட்டிமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து ஆர்ஜே சரண் ஜெயராமன் குட்டிமாவை கிழித்தெடுத்து இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் டிஎம்கே ஆதரவாளர்கள் மத்தியில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த விவகாரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜே சரண் ஜெயராமன் கூறிய கருத்து சரியா இல்ல குட்டிமா கூறிய கருத்து சரியா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.